ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்லீவ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த டிசைனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பவும் போல் ஜரி த்ரெட் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளவுஸ்லேயும் நம்ம த்ரெட் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜரி த்ரெட் மட்டும்தான். ஸோ அதனால் நான் ஃபுல்லாகவே ஜரி த்ரெட்டே கொடுத்துக்கிறேன். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 லைன்ஸுமே ஜரி த்ரெட் தான் கொடுக்க போகிறேன். ஜரி த்ரெட்டோட பிராண்டு நேம் கேட்டிங்கன்னா டயாலஜியில் 754 ஷேடு உள்ள ஜரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். அந்த த்ரெட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் லுக் கிடைக்கும். ஸோ 3 லைன்ஸ் போட்டாவே அதுவே உங்களுக்கு பீட் வச்சா எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் பிராண்டு பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு இந்த பிராண்ட் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போவும் வந்து 3 லைன்ஸ் போட சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கணும். ஸோ அதனால் எப்போவும் 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் அப்படி இல்லைன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கொடுத்துருங்க. நீடில் பார்த்தீங்கன்னா அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் துலிப் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 13, 14 எடுத்துக்கோங்க. இப்போது 3 லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது சாரியோட ப்ளவுஸ் தான். ஸோ நிறைய நூல் வந்து நமக்கு இந்த மாதிரி செயின் போடும்போது நிறைய நூல் மாட்டி வந்தது. ஸோ அதனால தான் எனக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா 4mm பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஜூமில் இருக்கறனால உங்களுக்கு பெரிய பீட்ஸாக தெரியுது. பட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4mm பஞ்ச் பீட்ஸு. இந்த பீட்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். பஞ்ச் பீடில் ஷைனிங் கோல்டும் இருக்குது, டல் கோல்டும் இருக்குது. இப்போது நான் யூஸ் பண்ணுறது ஷைனிங் கோல்டு தான். இதோட காஸ்ட்டு கொஞ்சம் கூட வரும். பட்டு இது வந்து எந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் எனக்கு இது வரலையும் வரல. ஸோ நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்லீவோட சென்டர்லேருந்து எடுத்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த கர்வ் ஷேப் வந்து கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இதை மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி டெம்ப்ளேட் ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணாலும் ஓகே. ஸோ நான் அப்படியே ரேண்டமாக டிசைன் பண்ண போகிறேன். அதனால இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அதை இந்த கர்வ் ஷேப்பாக கொண்டு வர போகிறோம். இப்போ இதுக்கு மேலே சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சுகர் பீடோட பிராண்டு பார்த்திங்கன்னா ப்ரிஸோ தான் எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி ப்ரிஸோ பிராண்டு வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா A-ஸ்டார் வாங்கிக்கோங்க. பட் நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ரிஸோ வாங்கும்போது நமக்கு லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட் வந்து நீங்கள் 2 தான் ஸ்டிச் பண்ணணும். இதுவே 3mm சுகர் பீட்க்கு அடுத்து உள்ள சைஸ்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த கார்னர்லாம் வருது இல்லையா, இந்த ஷார்ப்பான எட்ஜு அந்த இடத்துலலாம் பாருங்கள் நான் எப்படி டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது அந்த எட்ஜு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். ஸோ இதெல்லாம் நீட்டாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ரேண்டமாக நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக கொண்டு வந்தால் தான் டிசைன் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு அந்த கர்வ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கர்வ்லேயும் இந்த மாதிரி 4mm பீட்ஸ் வச்சு அதை சுற்றியும் வந்து நம்ம இப்போ சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது 2 பீட்ஸாக கொடுங்க. பிகினஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ் ஷேப், அதாவது இதை பீடை சுற்றி வைக்கும்போது ஒவ்வொரு பீட்ஸாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி எண்ணாட் போடும்போது இந்த மாதிரி வளைவான ஷேப், அதாவது இந்த மாதிரி சுற்றி வரும் இல்லையா பீட்ஸு, அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எண்ணாட்டை உள் பக்கமாக போடணும். இப்போ நான் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி போடணும். இப்போ வந்து ஒரு கர்வ் விட்டுட்டு அடுத்த கர்வில் இந்த மாதிரி நம்ம 3mm பீட்ஸ் வச்சு சுற்றியும் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். 4mm பீட்ஸு, நான் 3mm பீட்ஸுன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். 4mm பீட்ஸு பாருங்கள். எண்ணாட் வந்து நான் உள்ளே தான் போடுறேன். அந்த கர்வுக்குள்ளே, அந்த வளைவுக்குள்ளேயே வந்து எண்ணாட் போடுறேன். அப்படி போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக தெரியும், அசிங்கமாக தெரியாது வெளியே. ஓகேங்களா? இப்போ எல்லா சைடும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த ஒரு கர்வ் வந்து நம்ம கேப் ஃப்ரீயாக விட்டோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா வீட் பீட் தான் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி வீட் பீட் எடுத்துட்டு நம்ம 3 பீட்ஸு வீட் பீட் வச்சு கொடுக்க போகிறோம். இது கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு கிராண்ட் லுக்காக தெரியும், நல்லாயிருக்கும் நீட்டாக. இந்த மாதிரி வீட் பீட் வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள், நல்லா நீட்டாக தான் இருக்கும்.
இந்த பீட்ஸுமே வந்து உங்களுக்கு பஞ்சில கிடைக்கும். ஸோ இதுலயும் நெறைய சைஸஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த சைஸஸ் வேணுமோ அந்த சைஸஸ்ல வாங்கிக்கோங்க. இந்த மாரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைட், ரைட் சைட் தென் சென்டர் இந்த மாரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்ல வந்து இது கிடைக்கும். அதாவது ஒரு 3 பீட்ஸ் இருக்கிற ஒரு ஷேப் கிடைக்கும். இது நீட்டா இருக்கும் பார்க்க உங்களுக்கு. இப்போ வந்து அந்த 4 பீட்ஸ் வச்சோம் இல்லையா? அந்த பீட்ஸுக்கு அந்த கர்வ் ஷேப்க்கு மேல 2 பீட் மட்டும் இந்த மாரி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வச்சுட்டு, அந்த சென்டர்ல வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் கொண்டு வர போறோம். இதுக்கு பதிலா நீங்க வந்து அ சக்கரி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபிட்டிங் ஸ்டோன்ஸு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்றேன். கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதுக்கு மேல ஒரு அக்கு ஷேப்ல நம்ம வைப்போம் இல்லையா? இந்த 3 பீட்ஸு அந்த மாரி அ அக்கு ஷேப்ல 3 பீட்ஸ் வந்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்த கர்வ் ஷேப்லயும் சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லா இந்த ஒர்க் தான் வரப்போது. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும். பார்க்கவும் நல்ல ஒரு கிராண்ட் லுக் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ சிம்பிளான டிசைன் அண்ட் ப்ரைஸுமே நமக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ் தான் இருக்கும். ஸோ மினிமம் வந்து 800 டூ 1000க்கு இந்த ப்ளவுஸ வந்து நம்ம ஒர்க் பண்ணி குடுக்கலாம். இப்போ அந்த கர்வ் ஷேப்ல லெஃப்ட் அண்ட் ரைட்டு தென் சென்டர்ல வந்து இந்த கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து அக்கு ஷேப்ல நம்ம இந்த 3 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். இந்த பீட்ஸோட சைஸஸு அதே மாதிரி பீட்லயும் இன்னொரு பீட் இருக்கு. ஸோ அந்த பீட்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எது நீட்டா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ, ஸோ அந்த பீட்ஸ யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி பாருங்க. இதில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது, நம்மளோட டிசைன் வந்து பார்க்கவே ரொம்ப நீட்டா, அழகா இருக்கும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு புட்டாஸ் பார்க்கலாம். இந்த இந்த ப்ளவுஸில வந்து கஸ்டமர் குடுத்த டிசைன்ல வந்து புட்டாஸ் எப்படி இருந்தது அப்டின்னா, நமக்கு ஒரு 5 அல்லது 6 புட்டாஸ் மட்டும் தான் கவர் ஆனது. ஸோ இது ஷார்ட் ஸ்லீவு. நான் ஒரு 4 புட்டாஸ் தான் போட போறேன். ரொம்ப பெருசா இருக்க போது. இப்போ 4 பீட்ஸ் வச்சு சுத்தியும் சுகர் பீட்ஸ் வச்சுட்டோம். அதுக்கு கீழயே அகெயின் 4 பீட்ஸ் வச்சு சுத்தியும் வந்து சுகர் பீட்ஸ் குடுக்க போறோம். சுகர் பீட்ஸ் குடுத்ததுக்கப்புறம் சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம். இந்த பீட் இருக்கு இல்லையா? அந்த பீட வந்து இங்க எப்படி 3 பீட்ஸ் வச்சோமோ, அதே சேம் மெத்தட்ல அந்த சுகர் பீட் குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த மேல் சைடும், கீழ் சைடும் அதே மெத்தட ஃபாலோ பண்ண போறோம். பாருங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. பார்க்கவும் ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக் குடுக்கும். சிம்பிளான ப்ளவுசஸ் அண்டு த்ரெட் எதுவும் யூஸ் பண்ணாம உங்களுக்கு பீட் ஒர்க் மட்டும் கேட்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த மாரி டிசைன் பண்ணி குடுங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணாவே ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டா கிடைக்கும். பாருங்க மேல் பக்கமும் அதே சேம் மெத்தட நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த கேப் இருக்கு இல்லையா? 2 பீடுக்கும் இடையில உள்ள கேப்ல கிளிப் ஸ்டோன் வைக்க போறோம். இந்த இடத்துல கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு, அதுக்கு மேலேயும் இந்த மாரி 3 பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். இந்த மாரி குடுக்கும்போது, இந்த புட்டாஸ் வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் மோட்டிஃப் மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கா இருக்கும். சிம்பிளான ஒர்க் தான். காஸ்ட்டுமே கம்மி தான். பட் லுக் வைஸ் வந்து நமக்கு ஸ்லீவ் ஃபுல்லா ஒர்க் இருக்க மாரி இருக்கும். இந்த மாரி ஒரு 4 புட்டாஸ் குடுத்தாவே நம்ம ஸ்லீவ் ஃபுல்லா கவர் ஆயிடும். ஸோ இந்த ஸ்லீவ்க்கும் நான் அப்படி தான் குடுத்துருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கும் இந்த மாரி ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.